வணக்கம் நண்பர்களே. இன்றைய விண்வெளி உலகத்துல நம்ம பார்க்க இருக்கிறது சூரியனை பற்றி தான். சூரியன் ஒரு நட்சத்திரம். அண்டத்துல உள்ள 6 பில்லியன் நட்சத்திரத்துல அது ஒன்று. எல்லா நட்சத்திரமே உருண்டைத்தான். அளவுகள்ல மட்டும்தான் வித்தியாசப்பட்டு இருக்கும். சூரியனை போல மற்ற நட்சத்திரங்களும் பக்கத்துல இருந்தா பெரிய உருண்டையாத்தான் நமக்கு தெரியும். ஆகாயத்துல எத்தனையோ உருண்டைகள் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. வேறு விதத்துல சொன்னா, நமக்கு மிக மிக நெருக்கமா உள்ள நட்சத்திரம் இந்த சூரியன். சூரியன் இன்னும் 1 டிகிரி நம்ம நெருங்கி வந்தா பூமி கோவிந்தாதாங்க. அத போல விலகி போனாலும் நமக்கு கோவிந்தாதான். ஒரு அதிசயமான பேலன்ஸ் நிலையில தான் நம்ம இருக்கிறோம். சூரியனோட வயசுன்னு பாத்தீங்கன்னா 500 கோடி வருடங்கள். அதாவது 5 பில்லியன் வருடங்களாம். பூமி பிறக்கறதுக்கு முன்பே அது பிறந்து விட்டது. சொல்லப்போனா பூமி, செவ்வாய், சனி, புதன், வெள்ளி போன்ற அத்தனை கிரகங்களும் சந்திரனும் சூரியனின் குழந்தைகள் தான். சூரியன்ல இருந்து பிறந்ததுதான். பூமியை விட 110 மடங்கு சூரியன் பெருசு. பூமியை விட 1 மில்லியன் மடங்கு, அதாவது சூரியன் 1 மில்லியன் பூமியை தனக்குள்ள அடக்கி கொள்ற அளவுக்கு அது பெருசுங்க. பூமியோட கனத்தை விட 3,30,000 மடங்கு கனம். இது சூரியன் திடப்பொருளான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வெறும் வாயுக்களோட சேர்க்கைத்தான். 95% ஹைட்ரஜனும் 4% ஹீலியமும் மீதி 1% பல தனிமங்களோட வாயுக்கள் தான் கலந்திருக்கு. இத்தனை வாயுக்களும் எரியும் பெரிய உருண்டைத்தான் சூரியன். இருந்தாலும் ரொம்ப சுருக்கிட்டோமோ? இல்லைங்க. சூரியனை 3 விதமா நம்ம பிரிக்கலாம். உட்கரு, புறப்பரப்பு, வெளிமண்டலம். உட்கருவுல என்ன இருக்கு? வாயுமயம் தானே. ஆனா இந்த உட்கருவுல உள்ள வாயுவோட இறுக்கம் அதிகம், அடர்த்தி அதிகம். நம்ம சுத்தி உள்ள காத்து நமக்கு இதமான அடர்த்தியில் இருக்குது. காற்றோட அடர்த்தி மட்டும் அதிகமாக போனா நம்ம யாரோ பிடிச்சு அமுக்குறது போல இருக்கும். இதற்கும் மேல அதிகமானா மூச்சு விடவே திண்டாடுவோம். சூரியனோட உள்கருவில வாயுவின் இறுக்கம் அதிகம், பயங்கர அதிகம். இந்த அதிக இறுக்கத்தினால அதில் அளவிறந்த வெப்பம் தானா உண்டாகிவிடும். இது கிட்டத்தட்ட 20 பில்லியன் டிகிரி செல்சியஸ். இந்த வெப்பநிலையில தானாகவே அணுச்சேர்க்கை நடக்குது. இந்த சேர்க்கை ஒரு தொடர் நிகழ்ச்சி. அதனால தான் சூரியன் எப்போதும் வெப்பத்துடன் இருந்து வருது. நம்ம கண்ணுக்கும் அது எரியறது தெரியுது. இந்த அணுச்சேர்க்கையில பொருள் எப்படியும் சேதமாகும். எப்போது காலமா சூரியன் எரிஞ்சிட்டு இருக்க முடியுமாங்கிற கேள்வி எல்லோருக்குள்ளேயும் இருக்கும். சூரியன் ஒரு வினாடிக்கு 40 லட்சம் டன் எரிபொருளை சாப்பிடுது. இதுக்காக நம்ம பயப்பட வேண்டாங்க. இந்த எரிபொருள் தீர்றதுக்கு 6000 கோடி வருஷங்கள் பாக்கி இருக்கான். தனது வெப்பத்தை மெல்ல மெல்ல இழக்கும் போது சூரியன் பருத்து கொண்டே வருமா. ஆகாயம் முழுவதுமா வியாபிச்சு பூமியையும் தன்னுள் அடங்கும்படி அவ்வளவு பிரம்மாண்டமா பருமனா பருத்து விடுமா. சூரியனோட வெப்பம் குறையும் போது பூமியோட ஜீவராசிகள் பெரிதும் பாதிக்கப்படும். ஆனா இந்த நிலை வர்றதுக்கு முன்னாடியே பூமிக்கு ஒரு தப்பும் வழி கிடைக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கூறுறாங்க. சூரியன் பருக்கும் போது அதன் ஈர்ப்பு சக்தி குறைஞ்சு போயிட்டா பூமி சூரியன் பிடியிலிருந்து விலகி வேறிடம் சென்று விடும் அப்படிங்கிறாங்க. எரிபொருள் எல்லாம் போன பிறகு சூரியன் பொருள் எதுவும் இல்லாம சுருங்க ஆரம்பிக்கும். அது ஒரு குட்டி வெள்ளை நட்சத்திரமா மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சி பூர்வமான கணிப்புகள். அதுக்கப்புறம் 2வது பகுதியான சூரியனோட புறப்பரப்பு, இதுல இருந்து ஒளி உமிழப்படுது. இந்த ஒளிக்கோளம்னு அழைக்கிறோம், போட்டோஸ்பியர். இங்கிருந்து ஒளிக்கதிர்கள் மின்காந்த கதிர்வீச்சா உமிழப்படுது. காமா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், புற ஊதா கதிர்கள், கண் புலனுக்கு உட்படுற கதிர்கள், அதுக்கப்புறம் அகச்சிவப்பு கதிர்கள், ரேடியோ கதிர்கள். இத்தனை கதிர்களோட ஒருங்கிணை தொகுப்பாதான் இந்த சூரியனோட ஒளிக்கதிர்கள் பூமியை நோக்கி நம்மளுக்கு வருது. இவற்றுல சில கதிர்கள் கெடுதியானது அப்படின்னு கேள்விப்படுறோமே. ஆமாங்க. பூமிய வராம நிறுத்துறதுக்காக வானத்துல ஒரு சல்லடை இருக்கு. அந்த கண்புலனுக்கு உட்படும் கதிர்கள், ரேடியோ கதிர்கள் இரண்டையும் மட்டும்தான் பூமிக்கு போக விட்டு மற்றவற்றை தடுத்து நிறுத்தி. நம்ம காற்று மண்டலம் தான் அந்த சல்லடை. இதில் உள்ள படிவங்கள் சல்லடையா மாறி நமக்கு இதமான ஒளிக்கதிரையும் ரேடியோ கதிரையும் தான் பூமிக்கு அனுப்பும். இதர கதிரை நிறுத்திவிடும். சரி, ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம். இதுல இருந்து ஒளிக்கதிர்கள் வருகின்றன. தொலைநோக்கி வழியா அதை பார்க்கிறோம்.
ரேடியோ கதிரும் வரும். ரேடியோ டெலஸ்கோப்புகள் கண்டுபிடிக்கின்றன. வானவெளி ஆராய்ச்சிக்கு ரேடியோ டெலஸ்கோப்புகள் தான் ரொம்பவும் பயன்படுத்தப்படுது. சூரியனை ஒரு தொலைநோக்கி மூலம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேண்டாம். கண்ணுக்கு அது பெரிய ஆபத்து. தொலைநோக்கி வழியா சூரிய பிம்பத்தை ஒரு திரையில விழும்படி வேணா செஞ்சு பார்க்கலாம். அதுல ஆராயலாம். திரையில சூரியனை பார்த்தா அதில் புள்ளிகள் பல தென்படும். சூரிய புள்ளிகள்னு இதை அழைக்கிறாங்க. 1991 சூரிய புள்ளிகள் மிக அதிகமா இருந்ததாம். இதை மறைச்சுக்கிட்டே வந்து மீண்டும் 2002 2003 புள்ளிகள் மிக அதிகமா காணப்பட்டனவாம். இந்த பயாலஜிக்கல் மாற்றம் அப்படின்னு ஏற்படும் இந்த புள்ளிகளுக்கு சம்பந்தம்னா இருக்கு. 11-12 ஆண்டுகள்ல இந்த புள்ளிகள் அதிகமாகும் போது குறிஞ்சி பூக்கள் பூக்குது, மழையும் அதிகரிக்குது. உயிரினங்களினோட உணர்வுகள்ல கூட மாறுதல் அடையலாம். இதை பற்றியும் ஆராய்ச்சிகள் நடந்துதான் வருது. அடுத்தது சூரியனோட புறப்பரப்பு, ஒளிக்கோள பகுதி. இதற்கு வண்ணக்கோள பகுதி, குரோமட்டோஸ்பியர்னு பேரு. இதில் வெவ்வேறு ஆவிகள் இருக்கு. ஒரு முப்பட்ட கண்ணாடி மூலம் இந்த ஆவிகள் இன்னின்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இந்த பகுதியில் ஏற்படும் சில மாற்றங்கள் சூரிய ஜுவாலை உண்டாகுது. இதிலிருந்து கிளம்பும் வெப்பக்காற்றும் தூசு துகளும் தான் நம்ம பூமியில உள்ள வாயு மண்டலத்தை பாதிக்குது. இது நமது ரேடியோக்கள்ல சிற்றலை வரிசையை பாதிக்குது. இதனால் அந்த ஒளிபரப்பு தடைப்படும். இந்த சூரிய ஜுவாலை நம் வாயு மண்டலத்தில் உள்ள ஆவிகளை எரிக்குது. இதனால் தோன்றும் வண்ணக்கலவையைத்தான் ஆரோரா அப்படின்னு சொல்றோம். இது பூமியோட உச்சப்பகுதியான போலார் ரீஜன்ல நம்ம பார்க்கலாம். சூரிய விளிம்பு பகுதியில பல தீ நாக்குகள் தெரியும். சூரியனிலிருந்து ஆவிகளின் வெடிப்புகள் இந்த நாக்குகள் தூக்கி எறியப்படுது. இதைத்தான் சூரியனோட ஒளி முகடுகள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சூரிய மகுடம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முழு சூரிய கிரகணத்தின் போது பார்த்தா சூரியன் ஒரு கருப்பு வட்டத்தால மறைக்கப்படும். அப்போ அந்த கருப்பு வட்டத்தை தாண்டி ஒரு ஒளிவளையும் தெரியும். ஹேலோ அப்படின்வாங்க. இந்த வெப்பநிலை 1,00,000 டிகிரி. நம்ம பூமியோட வெப்பநிலைகளுக்கும் இந்த பகுதியை பற்றி ஆராய்ச்சி முக்கியம். அதனால தான் சூரிய கிரகணத்தின் போது முழு சூரியனும் மறையும் இடங்களை தேடி விஞ்ஞானிகள் ஓடுறாங்க. மணிக்கு 70,000 மைல் வேகத்துல பூமி சூரியனை சுத்தி வருது. அந்த வேகத்தில் போறது கூட நமக்கு தெரியாதுங்க. என்ன நண்பர்களே, சூரியனை பத்திய பல இன்ட்ரெஸ்டான விஷயங்களை நம்ம பார்த்தோம். அடுத்த வாரம் கிரகங்களை பத்தி பார்க்கலாம். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.